பெரியப்பா கூட நானும் கோர்ட்டுக்கு போயிருந்தேம்மா. அப்பா பாத்தியா? அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு? கொடுத்தாருடா, கூட நிறைய போய் கொடுத்தாரு. உங்களை கல்யாணமே பண்ணிக்கலன்னு வாய் குசாம போய் சொல்றாருமா. ஏமா என்ன அவரே நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு அப்பாவா இல்லைன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். உங்க தொழில் மைசூர் கவர்மெண்ட் செக்ரட்டேரியட்ல வேலை பாக்குறேங்க. வெயிட்டிங் ஃபார் ப்ரமோஷன். நம்ம டிபார்ட்மெண்ட்ல கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ಕ್ಷಮಿಸಬೇಕು. இவர் உங்களுக்கு தெரியுமா? சென்னா கொத்து. நல்லா தெரியும்னு சொன்னேன். இவர் பேரு என்ன? CNA சாரி. அதாவது காஞ்சிபுரம் நரசிம்ம அனந்தாச்சாரி. தேவையில்ல கதை. ஒருத்தன் கைவிட்டு ஆசீர்வாதங்க, இன்னொருத்தன் காஞ்சிபுரம் அனந்தாச்சாரிங்க. ஏ சாணுமாலையா, என்னவே விளையாடுதீரு? மிஸ்டர் ராவ், முதல் முறையா இவரை நீங்க எங்க சந்திச்சீங்க? டெல்லியில. டெல்லிக்கு நீங்க எதுக்காக போனீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு பெரிய வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். தமிழ்நாடு ஹவுஸ்ல இந்த ஆளை பார்த்தேன். டெல்லியில நீங்க அவரை பாக்குறப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பிரதம மந்திரிக்கு பர்சனல் சிஐடின்னு சொன்னாங்க. நீங்க உங்க வேலை விஷயமா அவர்கிட்ட பேசுனீங்களா? வேலைக்கு முனு போட்டிருக்கேன்னு சொன்னேன். அப்போ கிடைக்காது. நான் ஒந்தே காபரி சார். வேலை என்ற மூல விக்கிரகம் கிட்ட போகணும்னா அல்லல்லி ஆவாக தட்சிணை கொடுக்கணும்னு சொன்னாரு சார். அதாவது பல பேருக்கு லஞ்சம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும்னு அவர் சொன்னார். ஆமா ஆமா, ஒரு பெரிய அதிகாரியை பிடிச்சு அதே வேலையை உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாரு சார். சந்தோஷப்பட்டேன் சார். ஆனா 15,000 ரூபாய் சம்திங் கொடுக்கணும்னு சொன்னார் சார். 15,000 ரூபாய் சம்திங் சார் இந்த ஆளுக்கு. உடனே அழுத சார். அப்புறம் என்ன பண்ணீங்க? அழுகை நிறுத்தி யோசிச்சேன் சார். மாசம் 1,500 ரூபாய் சம்பளம், 3,000 ரூபாய் வரை போகலாம். அப்படிப்பட்ட வேலைக்கு 15,000 ரூபாய் கொடுத்தா என்ன ದೊಡ್ಡ ಕೆಲಸ ಅಲ್ವೋ? ಕೊಡೋ ಸಮಥಿಂಗ್ ಏನು, ನಥಿಂಗ್. ಹೌದು ಹೌದು, ಇದ್ದ ಅದ ಆಫೀಸரோட வீடு. நமஸ்தே ஜி. நமஸ்தே நமஸ்தே. யார் சார் இவரு? எல்லாருக்கும் என்ன தெரியும். நான் இவனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டமா என்ன? யாரோ சர்தார்ஜி விடும். மாதவராவ், இந்த கொலை பண்றதை விட லஞ்சம் கொடுக்கறதுக்கு தும்ப தைரியம் வேணும். எனக்கு இல்லையா அது? செத்த ஜாக்கிரதை இருக்கணும்னு சொன்ன வந்தேன், அவ்வளவுதான். இந்த பாரு, ஃப்ரம் எம் மாதவராவ், 12 மிடில் ஸ்ட்ரீட், மாதாப்பூர், மைசூர் ஸ்டேட். ಇತ್ತಾರೆ ನಿಮ್ಮ ವಿಳಾಸ? ಹೌದು ಹೌದು. இந்த கவரை நன்றா பாத்துக்கோ. பச்சை கவர். இது உலகடே. ஆ போட்டோஸ் எல்லாம் வையும். போட்டோவா? அதாயா, அந்த 15,000 ரூபாயத்தான் போட்டோன்னு சொன்னேன். இதுதான் பரிபாஷை. அந்த ஆபீசர் முன்னாடி கூட நான் அப்படித்தான் பேசுவேன். ಗೊತ್ತಾಯ್ತಾ? மாதவராவ், எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா வச்சிருக்கிறா? கவர்ல கனமா தெரியப்படாது, அதுக்காக தான் சொன்னேன். பேஷ். இதே மாதிரி 15 போட்டோவே இந்த கவர்க்குள்ள வச்சு விட்டோம். மாதவராவ், இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் பங்கி சூத்திரா கூட டேப் ரெக்கார்டர் வச்சிருக்கா. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறோம், வளரப்படாது. விட்டுட்டுமே. நாராயண நாராயண, எச்சு புட்டீரா? அசத்து அசத்து புட்டாரு. அபிஷ்டு அனாச்சாரம் வரும். ஓ, நீங்க தான் மிஸ்டர் CNA சாரியா? உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன். கெத்தா தாத்தா சாரியா பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட். இது வரைக்கும் உங்களை நேர்ல சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டதில்லை. உங்களுக்கு போன் பண்ணது கூட தாத்தா. இவர்தான் மாதாப்பூர் மாதவராவ். உங்க மினிஸ்ட்ரி விளம்பர விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறார். இந்த 15 போட்டோஸ் கூட கொண்டு வந்திருக்கிறோம். போட்டோஸா? அப்பவே சொன்னதே. எஸ் எஸ், போட்டோஸ். வெரி குட் வெரி குட். இந்த போட்டோஸ் நீங்க சாவகாசமா பாருங்க, அப்புறமா அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த கவர்ல 15 போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. நோடி, உங்க கண்டு முன்னாலேயே தேவா கிட்ட கொடுத்துட்டேன். அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா நீங்க ஏதாவது பதில் சொன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது 2 வார்த்தை உங்க வாயால சொல்லுக்கூட. எஸ் எஸ், ஐ ஷல் டூ தி நீட்ஃபுல். பதில் எத்தனை நாளே எதிர்பார்க்கலாம்? ஒரு வாரத்தில் எதிர்பார்க்கலாம். மத்தேது ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ನಾರಾಯಣ, அப்ப நாங்க போயிட்டு வரோம். நமஸ்காரம். கவர் ஜாக்கிரதை. பதி பதி ಹೋಗೋಣ. 15 போட்டோஸ் இருக்கு. எண்ணி 15. பதி பதி. உண்மையிலேயே அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த CNA சாரிதானான்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்களா? மறுநாள் வீட்டுக்கே போனேன் வெரிஃபை பண்ண. சுவாமிகளோ ஜெகஜோதியா காட்சி அளிச்சார் சார்.
बबो पास्त सबस्त दुर्दक्ष द्वारा श्रीमद नारायण प्रीत्यर्थ बद्दे बद्दे मादापुर माधवरा बद्दे ಕೂತ್ಕೊಳ್ಳೆ ಯಜ್ಞೋ ವಿವಿಧ ಪರಮ ವಿವಿಧ ಪ್ರಜಾಪತಿ ಸುಖ ಪ್ರಸಾದ ವೈಶ್ಯ ವಿಘ್ನ ಪ್ರತಿಪತ್ತು ಪ್ರಜ್ಞೋ ವಿವಿಧ ಬಲಭ ಸುತೇಜಃ ಓ ಎದಿ ಸಮಾಚಾರ ನಾನಿವತ್ತು ಊருக்கு போலான்னு இருக்கேன் பேசா போனா பை श्रावण நட்சத்திரம் பேசா போனா அதுக்கு இல்ல நிலம் புலனெல்லாம் வித்து 15000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் என் அட்ரஸ் தெரியல ஓ பேசா தெரியுமே ಬಾಳ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು 12 ಬಡ ಸ್ಟ್ರೀಟ್ ಮಾದಾಪುರ್ ஆமா மிடில் ஸ்ட்ரீட் நடுத்தெருவு ಮಾದಾಪುರ್ ಮಾಧವರಾವ್ ನೀವು ನಿಶ್ಚಿದ್ಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಇದು ಚಾರಿಕಟ್ಟ ಅವ್ರ ಕಾರ್ಯத்தை ಒಪ್ಪಡಿಸುತ್ತಾ ಸಾಕ್ಷಾತ್ ವರದರಾಜ ಪರಮಾಲ್ ಕಟ್ಟ ಒಪ್ಪಡಿಸ ಮಾದ್ರಿ ನೀವು ನಿಶ್ಚಿದ್ಯಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬನ್ನಿ ಓಡು ಓಡು நமஸ்கார சுவாமி ನಮಸ್ಕಾರ 1.5 மாசமா ஒரு ஆர்டர் வரல சார் மறுபடியும் டெல்லிக்கு ஓடினேன் அங்க சிஎன்ஏச்சாரிய சந்திச்சீங்க அவர் ஊர் விட்டு போய் ஒரு வாரம் ஆச்சுன்னு அங்க சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணீங்க? கண்ணா பின்னான்னு அவரை திட்டினேன் சார் அப்புறம் என்னையும் திட்டிக்கிட்டேன் அட்லீஸ்ட் நான் பணம் கொடுத்த ஆபீசர் காலையாவது விடலான்னு அவர்கிட்ட போனேன் சார் அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் சார் இந்த குறுக்கு வெளியெல்லாம்? பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டேரியட்ல சிஎன்ஏ சார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரை சொல்லி ஒரு ஃப்ராடுங்களை நல்லா ஏமாத்திட்டான். கவருக்குள்ள 1000 ரூபாய் நோட்டா 15 வச்சிருந்தேனே சார். கவருக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க. ரூபாய் எல்லாம் சாய்பாபாவா மாறி இருக்கேன் சார். பாரதியார் நினைவுக்காக ஸ்பெஷல் ஸ்டாம்ப்ஸ் போட நினைச்சோம். அதுக்காக ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து டிசைன் கேட்டு விளம்பரப்படுத்திருந்தோம். புது மாதிரியான போட்டோகிராஃப்ஸ் எதுவும் கிடைக்கல. உங்ககிட்ட புது டைப்ல 15 போட்டோகிராஃப் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணா தேவையில்லைன்னு அவர் சொன்னாரு. சிஎன்ஏ சாரின்னு பேரை சொல்லிக்கிட்டு போன் பண்ணாரு. வந்து கொடுத்துட்டு போங்க பாக்குறேன்னு சொன்னேன். கவரை வடிச்சு பார்த்தப்புறம் தான் தெரியுது ஏதோ மோசடி நடந்திருக்குன்னு. அவன் என்னையும் ஃபூல் பண்ணிட்டான். நீங்க வெறும் ஃபூல் தான் சாரா நீங்க. நான் தொட்ட பாப்பர் ஆயிட்டேன் சார். 15000 ரூபாய் போயிடுச்சேன் சார். சொல்ல போனா உங்களையும் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணும். அது வேறையா சார்? போனா போதுன்னு விட்டுடுறேன். தேங்க்யூ சார். இனிமேலாவது நேர்மையா நடந்துக்குங்க. இந்த மாதிரி குறுக்கு வெளியே போகாதீங்க. போங்க. போறேன் சார், போறேன் சார். இதையாவது நான் வச்சுக்கிட்டா சார். வந்தே மாதரம். உங்க பேர் என்னன்னு சொன்னீரு? மாதவராவ் மாதவராவ். அண்ணாச்சி இது வரைக்கும் படிச்சிருக்கீரு? எம்ஏ வரைக்கும். எம்ஏ? பிஏ அந்தால எம்ஏ. அண்ணாச்சியோ உம்மா அண்ணாச்சி ஒருத்தர் மதராசில ஒரு பெரிய ஹோட்டல்ல மேனேஜரா இருந்தாருல, ஆமா. அவர் பேரு சங்கர்ராவ். சங்கர் ராவ். அத்த போலக்காரன். அந்த ஆளு அந்த ஹோட்டல் பணத்தை 20000 ரூபாய் வரைக்கும் தின்னுபிட்டாருல சக்கரக்கல்ல. மறைக்காத போய் பேப்பர்ல வந்தாச்சு. காணிக்கட்டா அந்த பணத்துலதான் 15000 ரூபாயை கொண்டு போய் நீரு அந்த டெல்லி அதிகாரிக்கு கை கையில் கொடுத்தீர். இல்லன்னு சொல்லி தோட்ட போட்டு சாண்டிவே பாக்க பொய் சார், சுத்த பொய். பாப்பி அயோக்கிய கொலமா கதிமா. ஆர்டர் ஆர்டர். ஏசி முடிச்சிடவாய். நீர் எந்த பாஷையில ஏசினாலும் நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல, நான் அவன் இல்ல. சுப்ஹானல்லாஹ். சலீமா, சலீமா. என்ன பாப்பா? ये क्या है बेटा? முதல்ல இதெல்லாம் இங்க இருந்து ரிமூவ் பண்ணு. என்ன டாடி வர வர நீங்க ரொம்ப கோச்சிக்கிறீங்க. இந்த கேஸ் என்ன ரொம்ப குழப்பிட்டு இருக்குமா? அப்படி என்ன கேஸ்? இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல நானும் பாக்குறேன் நீங்க இப்படிதான் இருக்கீங்க. அவன் யார்? என்ன பேரு டாடி? ஒரு பேரா 2 பேரா சொல்றதுக்கு? மை காட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்குல்ல. டாடி டாடி ப்ளீஸ் எனக்கு விவரமா சொல்லுங்களேன் ப்ளீஸ். கோர்ட்டுக்கு வந்த விஷயம் நான் எதுவும் சொல்லக்கூடாது. மேட்டர் சப் ஜுடிஸ். अरे पगली, बंदर अंदर नहीं. बंदर से ही इंसान आया, आज भी इंसान बंदर है.
लटक रहा है बाहर देखो उल्फत का जो समुंदर है अंदर आने दीजिए। माफ कीजिए जरा मेरी बात सुनिए। बोलिए। நான் நாஸ்தா பண்ண போனேன், ட்ரெயின் கிளம்பிடுச்சு, அவசரத்துல ஏறிட்டேன். உங்க பாட்டுக்கு தொந்தரவு இருக்கு சொல்லுங்க, நான் ஜம்ப் பண்ணிடுறேன். துர்காய், எங்க பாட்டு கேட்டீங்கன்னா நீங்க நிஜமாவே ஜம்ப் பண்ணிடுவீங்க. ஓ காய். நான் சின்னஞ்சிறு பிள்ளை, என் கண்ணில் காதல் இல்லை. நான் சின்னஞ்சிறு பிள்ளை, என் கண்ணில் காதல் இல்லை. மாமன்னன் வந்த போதும் நெஞ்சில் மயக்கம் இல்லை. அந்த எண்ணம் எந்த நெஞ்சில் அரும்பவில்லை. நான் சின்னஞ்சிறு பிள்ளை, என் கண்ணில் காதல் இல்லை. மாமன்னன் வந்த போதும் நெஞ்சில் மயக்கம் இல்லை. அந்த எண்ணம் எந்த நெஞ்சில் அரும்பவில்லை. फलों भरे पेड़ों पर ही पंछी उड़कर आते हैं, होता है हुस्नो इश्क जहां आशिक तो वहीं जाते हैं. கனியுள்ள மரத்தில் பறவைகள் கூடும், அழகுள்ள இடத்தில் ஆண் மனம் போடும். பனி விழும் போது நனைகின்ற ரோஜா, பறிப்பதற்கென்றே வருகின்ற ராஜா. ஓர் சுல்தான் உண்டு என்றால் ஓர் சுல்தானாவும் உண்டு. ஓர் சுல்தான் உண்டு என்றால் ஓர் சுல்தானாவும் உண்டு. இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். नग़्मे इश्क और मोहब्बत के लिखे शायरों ने अब तक, लैला के लिए फैस के दिल में रहेगी उल्फत हश्र तलक. காதலை பாடும் கவிஞர்கள் கோடி, காதலில் எல்லாம் கயத்தில் ஜோடி. காதலை பாடும் கவிஞர்கள் கோடி, காதலில் எல்லாம் கயத்தில் ஜோடி. பன்னீர் பூவை வண்டுகள் நாடி பறப்பது கூட காதலை தேடி. அதை நானும் கண்டில்லேதா, मुझे माफ कीजिए राजा. அதை நானும் கண்டில்லேதா, मुझे माफ कीजिए राजा. இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். உமர் ஹயாமும் பருகிய காதல், உருது மகாகவி உருகிய காதல். அழகிய தாஜ்மஹால் அறிவிக்கும் காதல், அனார்கலி முன்னம் ஆடிய காதல். सुभान अल्लाह. அழகிய தாஜ்மஹால் அறிவிக்கும் காதல், அனார்கலி முன்னம் ஆடிய காதல். அவள் காதல் கொண்டாள் பியாரி, பின் கல்யாணத்தில் பீவி. இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். இதில் ஹல்லா குல்லா ஏதும் இல்லை, அல்லாஹ் கி கஸம். நான் சின்னஞ்சிறு பிள்ளை, என் கண்ணில் காதல் இல்லை. மாமன்னன் வந்த போதும் நெஞ்சில் மயக்கம் இல்லை. அந்த எண்ணம் என் நெஞ்சில் அரும்பவில்லை. अशाके दस्ते रंगी सर फोड़ने की खातिर उस सिल को ढूंढते हैं जिस पर पिसी थी मेहंदी. शुक्रिया, बहुत शुक्रिया.